அப்படின்னு ஒரு மருத்துவம். இதுல வந்து சிறுநீரகம் பத்தி பார்ப்போம். சிறுநீரகம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் செயலிழந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்மளுடைய அறிகுறிகள் என்ன வரும்னா, ஆ கை, கால் வலிகள் எல்லாம் வீக்கமா ஏற்படும் ஃபர்ஸ்ட்டு. அதே மாதிரி அடிவயிறு வந்து ரொம்ப வலிக்கும். கடுமையான கடுப்பு ஏற்படும். அதாவது சிறுநீரகம் வெளியே ஏறணும்னா குறைச்சலா ஏற்படும். அதே மாதிரி அது வெளியேறத்துக்குள்ளேயே வலி ஏற்படும். அப்போ குறைவான சிறுநீரகம் வருதுனாலே நம்ம உடனே மருத்துவர தான் அணுகணும். அப்போ மருத்துவர அணுகும்போது அவர் வந்து சில டெஸ்ட்டுகள் எல்லாம் குடுப்பாரு. கிட்னி இவ்ளோ ஃபங்ஷனிங் டெஸ்ட் எல்லாம் குடுத்து, அத வந்து முறையா டெஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் குடுப்பாரு. இது வந்து அப்படியே விட்டுட்டோம்னா, இது வந்து டயாலிசிஸ் அந்த ஸ்டேஜ்க்கு போயிடும். அதனால இந்த மாதிரியான அறிகுறிகள் வாந்தி, குமட்டலு, வயித்து வலி, கை வீக்கம், கால் வீக்கம் இந்த மாதிரி எல்லாம் சிம்ப்டம்ஸ் இருந்தாக்கா, நம்மளுடைய அந்த கிரியேட்டின் லெவல்லாம் கொஞ்சம் கூட இருக்கும். அதையெல்லாம் வந்து அங்க டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. உடனே நீங்க மருத்துவர அணுகுங்க. இது எப்பவுமே நம்ம வந்து வருமுன் காப்போம். அந்த மாதிரி தான். வரதுக்கு முன்னாலேயே நம்மள பாதுகாத்துக்கணும்னாக்கா, நம்ம சீக்கிரமா குணமாயிடலாம்.